ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு vlog with Art. இந்த செக்மெண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரோட்ஸோட ஹாரன் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃபு. அது எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வாங்கும்போது இதை வந்து செக் பண்ணி வாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அண்ட் இட் கம்ப்ளீட்லி மோல்டட் பீஸு. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து வாட்டர் ப்ரூஃபு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து NSL 200 வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே இருக்கும். ரெண்டுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டட் பீஸு. சைடில் எந்த ஸ்க்ரூவுமே வராது. இது வந்து ஹை லோ பிரிண்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம NS200 மாட்டலாம். ஸோ NS200 மாட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயரிங் கிட்ட வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸ் கம்பெனியில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதையே நான் ரூட்ஸில் வாங்கினேன் அப்படின்னா இதோட லென்த்து நல்லாயிருக்கும். இதோட ஒயரோட லென்த் வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வித டேப்பு போட்டு நம்ம அந்த ஒயரிங் இந்த ஒயரிங் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். ஸோ ஒரே ஒரு ஒயரிங் மட்டும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதிலே டிஃபால்ட்டாக சுவிட்சு எல்லாமே வந்துடும். ஸோ ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். ஸோ இது எப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா ஒயரிங் கிட்டு. ஸோ கட் அவுட்ரு அப்படியே சாக்கெட்டோடையே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயர் எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து OEM ஆர்என் கூட கொடுக்கணும் இது வந்து ஆக்சுவலாக. ஸோ அதான் வந்து ஒரு புண்ணி மட்டும் வரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹை பிச் ஹாரனில் வந்து ப்ளக்இன் பண்ணணும். ஸோ இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லோ பிச் ஹாரனில் வந்து ப்ளக்இன் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு பின்னாடி வந்து காட்டுறேன். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா சுவிட்சோட ஒயர். ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே செட்டோட வந்துடும். ஸோ இது வந்து நம்ம பார்த்து ப்ளேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான் நம்ம வேலை. ஸோ ஏன் இதில் NS200 வந்து இவ்வளோ லென்த் இருந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம வந்து முன்னாடி எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம சீட்டு கீழே தான் வைக்கணும். சீட்டு கீழே வைக்கும் போது என்னென்னா நம்ம ஒயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம வந்து பின்னாடி இருக்க சீட்டை வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைடு கவர் ரெண்டையுமே கழட்டிடுங்க. ஸோ இல்லை ஒவ்வொரு கவராக கூட கழட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கவர் கழட்டுறதுக்கு நம்மளுக்கு மேலே ஒரு ஸ்க்ரூவும் கீழே ஒரு ஸ்க்ரூவும் வரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணோன்னே 2 புஷ் லாக் மாதிரி வரும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கழட்டணும். ஸோ இப்போ வந்து கீழே வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் லாக் வரும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் ஒரு புஷ் லாக்கும் அந்த டேங்க் பக்கத்தில் ஒரு புஷ் லாக் வரும். ரிமூவ் பண்ணும்போது என்றைக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ ரிமூவ் பண்ணோன்னா கேர்ஃபுல்லாக அந்த பக்கம் எடுத்து வச்சிடறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து நம்ம பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெட் கலர் தான் வந்து பாசிட்டிவ். ஸோ நம்ம ரெட் கலரை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்போது. ஸோ டைட் பண்ணி முடிச்சோன்னா பேட்டரியோட டைட்னஸ் மட்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோ பிச்சோட வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரு. ஸோ அதை ப்ரௌன் கலர் ஒயர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அதோட ஒயரிங் கிட்ட மட்டும் நம்ம வந்துட்டு ரைட் சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ ரைட் சைடு கொண்டு வந்துட்டு ஹாரனில் பார்த்திங்கன்னா தெரியும் லோ பிச்சுன்னு போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எர்த்து கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட் அந்த ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஜின் போர்டில் கொடுத்தா மட்டும்தான் எர்த்து வந்து நம்ம ஃபுல்லாக கிடைக்கும். ஏன்னா இந்த ஹாரன் வந்து ரொம்ப ஹெவி. ஸோ அதனால் வந்து நம்ம இன்ஜின் போர்டில் கொடுக்கும்போது தான் அதோட எர்த்து வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் அந்த கிளாம்பில் இருக்க ஒரு போல்ட்டை கழட்டிட்டு நம்ம அந்த இடத்துல வந்துட்டு எர்த்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எடுத்து கொடுத்தாச்சு. ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ டைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளக்கை வந்து திருப்பி உள்ளே போட்டுடணும். உள்ளே போட்டு லாக் மட்டும் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்க புஷ் கவர் வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் தண்ணி உள்ளே போகாது.
பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ப்ளக்கோடது எல்லாமே போட்டாச்சு. ஸோ போட்டோன்னே இந்த கவரை போட்டு நம்ம அந்த சைடு வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சைடு வந்து நம்மளுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கவருக்கு வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும். 2 ஸ்க்ரூவும் போட்டலாம். ஸோ அந்த புஷ்ஷு மட்டும் பொசிஷன் பார்த்து போடுங்க. ஸோ ஸ்க்ரூவெல்லாம் நல்லா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வைப்ரேஷன் இஷ்யூஸில் வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம எப்படி நம்ம ரைட் சைடு ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம வந்து இப்போ லெஃப்ட் சைடு ரிமூவ் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி 2 ஸ்க்ரூ தான் வரும். 2 லாக் தான் வரும். ஸோ இதில் வந்து வால்வ் வர்றதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் கழட்டும் போது கொஞ்சம் பார்த்து கழட்டுங்க. ஆக்சுவலி இப்போ இந்த எல்லோ கலர் ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம என்னோட ஹாரன் போகிறது. ஸோ அதனால் அதை முதல்ல நம்ம வந்து ஹாரன் கிட்டே கொண்டு போயிடலாம். ஸோ மேலே இப்படி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒயர் கீழே தொங்காது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஹாரன் கிட்டே கொண்டு வந்துட்டோம். ஹாரன் பின்னாடி நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எர்த் வந்து சேம் அதே மாதிரியே நம்ம இந்த சைடு வந்துட்டு இன்ஜின் போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து இன்ஜின் போல்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்ஜின் போல்ட்டில் தான் நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த ஆரன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி ஆரனை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். கம்பெனி ஆரன்லேருந்து வர அந்த 2 லைனையும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வரணும். ஏன்னா நம்ம கட் அவுட் வந்து பின்னாடி ப்ளேஸ் பண்ணிட்டோம். அதனால் இந்த ஹாரன் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ஒயரிங் பண்ண முடியும். ஸோ அது ரிமூவ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் அவுட்லேருந்து வர வந்து கம்பெனி ஒயரிங் வந்து நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து நம்ம இந்த ஹாரனுக்கு வந்து கொடுக்க போகிறோம். வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் வந்து ஸ்விட்ச் வந்து ஒர்க் ஆகும். பாசிட்டிவில் வந்து ஒர்க் ஆகாது. பாசிட்டிவ் வந்து டைரக்ட் கனெக்ட் தான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம டேப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டேங்கு கீழே வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே ரோலையே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் ஏஜில் கொண்டு வந்து விட்டுடலாம். ஸோ இந்த பின்னு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஹாரன் போகிறது வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கல, கம்பெனி ஹாரன் போகிறதுக்கு. ஸோ இதையும் வந்து நம்ம கட் பண்ணி வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நல்லா இன்சுலேட் பண்ணியிருக்கீங்களான்னு 1 or 2 டைம்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒயரிங் கொண்டு வந்துட்டோம். ஸோ கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த பின்னில் வந்து ப்ளக்இன் பண்ணிட்டோம். பாசிட்டிவில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஒயரிங் ப்ளக்இன் பண்ணியாச்சு. அண்ட் நெகட்டிவ் வந்துட்டு நம்ம சுவிட்சுக்கு வந்து கனெக்ட் கொடுத்துருவோம். ஸோ இந்த பின்னையும் நம்ம வந்துட்டு நல்லா வந்து இன்சுலேட் பண்ணிக்கிறோம். எல்லா இடமும் இன்சுலேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்விட்ச் இருக்குது. நான் இந்த ஸ்விட்சை ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃப் ஸ்விட்ச் வந்து போட போகிறேன். ஏன்னா வந்து நம்ம தண்ணி உள்ளே போச்சு அப்படின்னா இந்த ஸ்விட்சினால் நிறைய இஷ்யூஸ் வரும்.
ஸோ அதனால் நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃப் சுவிட்சை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த சுவிட்ச் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்களும் ஒரு வாட்டர் ப்ரூஃப் சுவிட்ச் வாங்கி மாட்டிக்கோங்க எக்ஸ்ட்ரா. ஸோ சுவிட்ச் மாட்டினோன்னே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் அவுட்ரு வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அந்த கவரவே போட்டு நம்ம ஒரு டேப் போட்டு லாக் பண்ணிடுறோம், தண்ணி உள்ளே போகாத மாதிரி. தண்ணி உள்ளே போகாமல் இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒன்றா டேப் ஆர் வந்து ஜிப் டேக் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒயரிங்கில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேப் பண்ணி சைடில் எங்கேயா கேப் இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. ஸோ எங்கேயும் தொங்காத மாதிரி நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சைட் கவரே இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ஒயரிங் எல்லாமே முடிஞ்சு பக்காவா. ஸோ கடைசியாக வந்து நம்ம ஹாரன் டெஸ்டிங்கும் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வரும். நம்ம என்எஸ் மட்டும் இல்லை, டாமினரோட வீடியோவும் போட்டுட்ருக்கோம். ஸோ டெக்னிக்கலாக வைஸாகவும் எல்லாமே போடுவோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம அதே மாதிரி 2 ஸ்க்ரூ வந்து போட்டுறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக டெஸ்டிங் பார்த்துடலாம்.